மிஸ்டர் சேகர் பாபு வந்து மேப்பிங் அந்த கான்ஸ்டன்சில பண்ணியிருக்கணும். மேப்பிங், வார்டு வைஸ் மேப்பிங், ரோடு வைஸ் மேப்பிங், ஸ்ட்ரீட் வைஸ் மேப்பிங், இதெல்லாம் பண்ணல. அசால்ட்டா விட்டாங்க. அசால்ட்டா விட்டாங்கன்னா சரியா பார்க்கலையா கொளத்தூர்னு தெரியல. இதனாலதான் சென்னையில வந்து ட்ரப்பிங் 16 சீட் தோத்ததுக்கு காரணம். அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கும் இல்ல. ஒன்றிய செயலாளருக்கு, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒன்றிய செயலாளருக்கும் முன்னாள் ஒன்றிய செயலாளருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இந்த மாதிரி கேண்டிடேட் யார் கேண்டிடேட் அவர்களுக்கு அகைன்ஸ்டா யாரு விருப்பப்பட்டாங்களோ அவங்களுக்கு இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இந்த மாதிரி நிறைய வந்து அண்டர் கிரவுண்ட்ல நடந்திருக்கு. யங்ஸ்டர்ஸை கொண்டு வாங்க, விமனை கொண்டு வாங்க, என்பவர் பண்ணுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஈஸியா பேசலாமுங்க. விமன் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் போடணும், சிட்டி பாக்கெட்ஸ்ல போடணும். ரொம்ப அகேன்ஸ்டா வேலை செஞ்சீங்கன்னா யார் இருந்தாலும் பார்க்க கூடாது. எக்ஸ்பெல் ஃப்ரம் தி பார்ட்டி. ஒருத்தர் போனாங்கன்னா 5 பேர் வருவாங்க டிஎம்கேக்கு. ஒருத்தரே நம்பி பார்ட்டி இருக்குல்ல. அப்படி இருந்திருந்தா டிஎம்கே இத்தனை வருஷம் இருந்திருக்காது. அவங்க பேட் டைம்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. திமுக கழகம் பொறுப்பான விழிப்பான எதிர்க்கட்சியா தன்னுடைய கடமையை உறுதியா செய்யும். இந்த ஆட்சியுடைய தோல்விகளை நாம தொடர்ந்து சுட்டி காட்டுவோம், கேள்விகளை கேட்போம். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. இளைஞர் அணி இருக்கணும், விமென்ஸ் விங் இருக்கணும், ஐடி விங் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் விங் இருக்கணும், எல்லா விங்ஸ்லயும் லீகல் விங் மெயினா இருக்கணும். அதுல எல்லா விங்ஸ்லயும் ஒவ்வொருத்தரை போடுங்க, அதை கோஆர்டினேட் பண்ணுங்க. அந்த அவங்க வந்து எல்லாத்தையும் பார்ட்டி கேடர்ஸ் பப்ளிக் எல்லாத்தையும் மீட் பண்ணட்டும். அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அந்த யார் இன்சார்ஜோ அவர்கிட்ட கொடுங்க. அப்புறம் அட்லீஸ்ட் 1 வீக் இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் மீட்டிங் வைங்க. தமிழ் நியூஸ் நேரில் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய நிறுவனர், மூத்த பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் தோல்விக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மறு சீரமைப்புக்கு உள்ளாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு 36 பேர் கொண்ட குழு, எதனால் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி கிராஸ் ரூட் லெவல்ல போய் அவங்க வந்து கள ஆய்வு செஞ்சு முன்னாள் முதல்வருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டது. அது சம்பந்தமான டிஸ்கஷன் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்துல 4-5 நாட்களாக வந்து நடந்து கொண்டிருப்பதாக தான் நம்ம செய்திகள் வாயிலாக அறிஞ்சோம். அதுல பல அம்சங்கள், அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய அம்சங்கள் செய்திகளாக நம்ம அறிய பெற்றோம். ஸோ உங்களுக்கு பல சோர்சஸ் கிடைச்சிருக்கும். என்ன ஒரு அதிரடியான தடாலடியான பல நடவடிக்கைகள் வந்து நடக்க போகுது, திமுகவில் என்னென்ன வந்து ரிவோல்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் வந்திருக்கும். அதை பற்றி சற்று விளக்க முடியுமா சார்? 2026 அசம்பிளி எலெக்ஷன் டிஎம்கே தோல்வி அடைந்தப்புறம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, 36 பேர் கமிட்டி. அதுல முக்கால்வாசி வந்து யூத் விங்ல இருந்து இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நல்லது. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வந்து இந்த ஒரு 40-45 தொகுதிகளுக்கு மேல ஃபேக்ஷனலிசம், செபட்டேஜ், இதனாலதான் டிஎம்கே அவங்க போட்டியிட்ட தொகுதியில தோத்துருக்காங்க. ஃபேக்ஷனலிசம் அண்ட் செபட்டேஜ், கோஷ்டி பூசல் எடுத்துக்கலாமா? ஆமா, அதேதான். ஃபேக்ஷனலிசம், செபட்டேஜ்னா ஜெயிக்க கூடாதுன்னு பண்ணிருக்காங்க பல தொகுதிகள். உள்ளடி வேலை இது வந்து இப்போ இந்த கமிட்டியில என்ன முக்காவாசி இதுதான் சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கும் இல்ல. வார்டு செயலாளருக்கும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒன்றிய செயலாளருக்கும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒன்றிய செயலாளருக்கும் முன்னாள் ஒன்றிய செயலாளருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இந்த மாதிரி கேண்டிடேட் யார் கேண்டிடேட் அவர்களுக்கு அகைன்ஸ்டா யாரு விருப்பப்பட்டாங்களோ அவங்களுக்கு இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இந்த மாதிரி நிறைய வந்து அண்டர் கிரவுண்ட்ல நடந்திருக்கு. இது வந்து மெயினா வந்து இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி டிஎம்கே பிரசிடென்ட் எம்.கே. ஸ்டாலின் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுலயும் முக்காவாசி வந்து சென்னையில வந்து பேட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த மேப்பிங்க ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சில சரியா பண்ணல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நான் முதல் டே 1ல இருந்து சொல்றேன், கொளத்தூர்ல டிஎம்கே பிரசிடென்ட் எம்.கே. ஸ்டாலின் தோக்குற இதே இல்ல. அவர் தோக்குற இதே இல்ல. அவர் எப்படி தோத்தாருன்னு அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது இல்லாம
மிஸ்டர் சேகர் பாபு வந்து மேப்பிங் அந்த கான்ஸ்டன்சில பண்ணியிருக்கணும். மேப்பிங், வார்டு வைஸ் மேப்பிங், ரோடு வைஸ் மேப்பிங், ஸ்ட்ரீட் வைஸ் மேப்பிங், இதெல்லாம் பண்ணல. இவங்க அசால்ட்டா விட்டாங்க. அசால்ட்டா விட்டாங்கன்னா சரியா பார்க்கலையா குளத்தூர்னு தெரியல. இதனாலதான் சென்னையில வந்து ட்ரப்பிங் 16 சீட் தோத்ததுக்கு காரணம். இவங்க தோத்ததே மெயின் வந்து இதனாலதான் தோத்தது. 2 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இவங்க என்ன மேப்பிங் பண்ணாங்க? டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் ஆஃப் சென்னை எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தி யங் டர்க்ஸ் கொண்டு வரணும். யங் டர்க்ஸ் இப்போதைக்கு ஜென் ஜெட் தான் மெயின். இத பாருங்க, பிஜேபி ஏன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க நேஷனல் லெவல்ல? அவங்க வந்து இப்போ அடுத்த எலெக்ஷன் கர்நாடகா இன்னும் 2 வருஷம் வருதுன்னா இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கர்நாடகாவில் என்ன பண்ணும்? ஆர்கனைசேஷன் செட்டப். யாராவது வந்து பாருங்க, யாராவது டெல்லியில பர்ஃபார்ம் பண்ணலன்னு வைங்க, ஒரு எம்பியே வைங்க, அவங்கள வந்து கர்நாடகா இன்சார்ஜ் போட்டு ஒரு 3 பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி இன்சார்ஜ் போட்டுருவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே போய் ஒர்க் பண்ணுன்னு அந்த 3 கான்ஸ்டிட்யூன்சி பார்க்கணும்னு. அது மாதிரி டிஎம்கே மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் இந்த தடவை எடுத்தே ஆகணும். யாராவது சீனியர்ஸ் தோத்தாங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி போஸ்டே கொடுக்க கூடாது. யங்ஸ்டர்ஸை கொண்டு வாங்க, விமனை கொண்டு வாங்க, என்பவர் பண்ணுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஈஸியா பேசலாம். அவங்க அது மெயினா தமிழ்நாட்டிலே எதிர்பார்க்காது. நேஷனல் லீடர்ஸ் கூட சொல்றாங்க. நான் நிறைய பேர்கிட்ட நேஷனல் பார்ட்டிஸ் கிட்ட பேசியிருக்கிறேன். அவங்களும் சொல்றாங்க எப்படி எம்கே ஸ்டாலின் தோத்தாரு, எப்படி தோல்வியடைந்தார். இது வந்து மிஸ்டர் சேகர் பாபு மேப்பிங் பண்ணல, அந்த கான்ஸ்டன்சி மேப்பிங் பண்ணல, ஸ்ட்ரீட் வைஸ் மேப்பிங் பண்ணியிருக்கணும். எப்போதுமே விஐபி கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஸ்ட்ரீட் வைஸ் மேப்பிங் பண்ணணும், வார்டு வைஸ் மேப்பிங் பண்ணணும், அதை கம்பைன் பண்ணணும். அப்ப மேப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மக்களோட யார் வந்து நம்மளுக்கு வந்து வாக்களிப்பாங்க, யார் வாக்களிக்க மாட்டாங்கன்னு. அந்த மேப்பிங் வந்து பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 75% அப்படி மேப்பிங் பார்த்தாலே நம்ம வந்து எப்படி ஜெயிக்கிறதுக்கு என்ன எவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்குவாங்க, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கிறது கூட கண்டுபிடிக்கலாம். இவங்க பண்ணல. அதுவும் வந்து குளத்தூர்ல வந்து மெயின் பிளண்டர். மற்ற பாருங்க, அங்க எல்லா அமைச்சர்களும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரு, வேற சேகர் பாபு ஜெயிச்சிருக்காரு, அவர் ஜெயிச்சிட்டாரு. இது வந்து ரொம்ப வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் எலெக்ஷன் மிஸ்மேனேஜ்மெண்ட் பை த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இன் சென்னை. என்ன கேட்டா, இந்த சென்னையில இருக்கிற கம்ப்ளீட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸை ரீவேம்ப் பண்ணணும். அதுல வந்து மெயினா வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் சென்னையில போடணும். சென்னை இப்ப வந்து அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ 100 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்க்கு வந்து டோட்டலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 100க்கும் மேற்பட்ட 100 to 102 நினைக்கிறேன் மேப் பண்ணுவாங்க. அதுல போடும்போது அட்லீஸ்ட் ஒரு 45ல இருந்து 50 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இப்போ எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி புது முகங்களை போடணும். யூத், விமனை போடலாம். டிஸ்ட்ரிக்ட் என்ன தப்பு இருக்கு? போடலாமே. பல நேஷனல் பார்ட்டிஸ்ல ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் விமன் இருந்திருக்காங்க. ஏன் ஷீலா தீக்ஷித் இல்லையா? ஏன் ஷைன் பண்ணாங்கல்ல? எவ்வளவு ஷைன் பண்ணாங்க? உமா பாரதி, பிஜேபியில் எடுத்துக்கோங்க. உமா பாரதி எடுத்துக்கோங்க. மாதுரா சிந்தியா ஃபேமிலி, எவ்வளவு விமன் வந்து ஷைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க, ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகி. இதெல்லாம் இருக்குது. அதனால விமனை வந்து கொஞ்சம் விமன் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் போடணும். சிட்டி பாக்கெட்ஸ்ல போடணும். இப்ப வந்து மெயினா வந்து டிஎம்கே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றதுல கோயம்புத்தூர்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகே. போன தடவை 0, இந்த தடவை 3. ஆனா கோயம்புத்தூர்ல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மாத்தணும். திருப்பூர்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும். ஈரோட்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸோட இது வந்து ஜாஸ்தி பண்ணணும். ஒரு 4 அந்த மாதிரி பண்ணணும். 3க்கு பதில் 4, திருப்பூர்ல 3க்கு பதில் 4, கோயம்புத்தூர்ல 3க்கு பதில் ஒரு 5 பண்ணலாம் கோயம்புத்தூர். அதே மாதிரி இது வந்து கரூர் அப்படியே விட்டுறலாம். ஸ்டேட்டஸ் கோ 2:2 பரவாயில்ல. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மாற்றணும்.
மெயினா சேலத்துல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் எல்லாத்தையும் மாத்தணும். தருமபுரியில எல்லா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மாத்தணும். கிருஷ்ணகிரியில எல்லா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மாத்தணும். இந்த சைடு போனீங்கன்னா மதுரை கன்ஃபார்ம்டா எல்லா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ ஒரு ஷஃபிள் பண்ணணும். மதுரையில பண்ணணும், சிவகங்கால பண்ணணும், திருநெல்வேலியில பண்ணணும், கோவில்பட்டியில பண்ணணும். கோவில்பட்டினா அந்த மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்திலும் பண்ணணும். இந்த சைடு எடுத்துட்டீங்கன்னா டெல்டா கூட விட்டுடலாம். பெரம்பலூர், அரியலூர் அது கான்சென்ட்ரேட் பண்ணணும். திருவண்ணாமலையில டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மாற்றணும். வேலூர்ல கண்டிப்பா மாற்றணும். ராணிப்பேட்டில் மாற்றணும். செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு போயிட்டீங்கன்னா ராணிப்பேட்டெல்லாம் கன்ஃபார்ம்டா சேஞ்ச் பண்ணணும். வெள்ளூர் சேஞ்ச் பண்ணணும். விழுப்புரத்திலேயே வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு இதா பண்ணி மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னும் ஒரு ஹையர் ரோல் கொடுத்து மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டேச்சர், நேஷனல் பொலிட்டிக்கல் லீடர், அவரோட சரிஷ்மா தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லை. விஜய் கூட வந்து சரிஷ்மா இல்லை. அது வந்து ஒரு ஹீரோயிசம் கிரௌடு. பட் சரிஸ்மேட்டிக் லீடர் தமிழ்நாட்டில் எம்.கே. ஸ்டாலின் தவிர வேற யாரும் இல்லை. நேஷனல்லையே அவர் ஒரு ரைசிங் பொலிட்டிக்கல் ஸ்டார் நேஷனல் பாலிடிக்ஸ்ல. அதனால உதயநிதி ஸ்டாலின் should be given, அவருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவரை டிசிஷன் மேக்கிங்க்கு கொண்டு வந்து அவர் வந்து உண்மையில வந்து டிஎம்கே வந்து டேக் ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த யங் டர்க்ஸ் விமென் இவங்களோட டேக் கண்டினியூ பண்ணணும். இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்து வெளியே இருந்து ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் என்ன இந்த இன்சார்ஜஸ் அதே வந்து ஒரு பெரிய இதுங்க. 20 தொகுதி, 30 தொகுதி, 40 தொகுதி, எத்தனை ஒரு 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 இன்சார்ஜ் போட்டீங்கன்னா ஒரு 3 தொகுதி 4 தொகுதி தான் இன்சார்ஜ். ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் 6 டிஸ்ட்ரிக்ட், சேலம், திருவண்ணாமலை, இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் ஒரு இன்சார்ஜ். இப்படி எல்லாம் போட்டாங்கன்னா கன்சல்டேஷன் கோஆர்டினேஷன் ஆகாது. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஒரு இன்சார்ஜ் பார்க்க முடியுங்க? அவரே ஹியூமன் பீயிங் தானே, அவர் ப்ரெஷர்ல ஒர்க் பண்ணுவாரு. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் அவர் பார்க்க முடியும்? அதனால வந்து கான்ஸ்டிடன்சிஸ் எல்லாம் பேஸ் பண்ணும்போது ஒரு ஹையரார்கியில கொண்டு வரும்போது ஒரு 3 கான்ஸ்டிடன்சிக்கு ஒருத்தர் இன்சார்ஜ், ஒரு 4 கான்ஸ்டிடன்சிக்கு ஒருத்தர் இன்சார்ஜ். அப்படின்னா ஒரு ஸ்டேட் பூரா 234 கான்ஸ்டிடன்சில டிஎம்கே ஒரு 60 to 65 இன்சார்ஜஸ் போடணும். அந்த இன்சார்ஜஸ் கீழே ஒரு 5 பேர் இருக்கணும். 5 பேர் கீழே இருக்கணும் கோஆர்டினேஷனுக்கு. அந்த 5 பேர் வந்து கம்ப்ளீட் கான்ஸ்டிடன்சியில் இருக்கிற வார்டு செயலாளர் இருந்து நகர செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ இவங்க கிட்ட எல்லாம் ஃபீட்பேக் வாங்கி அவர் வந்து இந்த இன்சார்ஜ் கொடுக்கணும். இந்த பீரியாடிக்கல் மீட்டிங் வீக்லி ஒன்ஸ் இவங்க மீட் பண்ணணும். மீட் பண்ணி அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம பார்ட்டி வந்து கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன், என்னென்ன நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கு, என்னென்ன தப்பு பண்ணணும் எலெக்ஷன்ல, இதெல்லாம் கலந்துரையில் ஆடணும். எல்லாத்திட்டையும் ஆடணும். கலந்துரையாடல் பண்ணாதான் உங்களுக்கு யார் யார் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து சரியா வேலை செய்யலையோ அவங்க கிட்டயும் ஏன் வேலை செய்யல, ஏன் அகெயின்ஸ்டா வேலை செஞ்சீங்க, ரொம்ப அகெயின்ஸ்டா வேலை செஞ்சீங்கன்னா யார் இருந்தாலும் பார்க்க கூடாது, எக்ஸ்பெல் ஃப்ரம் த பார்ட்டி. ஒருத்தர் போனாங்கன்னா 5 பேர் வருவாங்க டிஎம்கேக்கு. ஒருத்தரே நம்பி பார்ட்டி இருக்குல்ல. அப்படி இருந்திருந்தா டிஎம்கே இத்தனை வருஷம் இருந்திருக்காது. அவங்க பேட் டைம்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ராஜீவ் காந்தி அசோசியேஷன்ல அப்ப டாக்டர் கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அதே மாதிரி ஜெயலலிதா என்னாச்சு 1996ல வாஷ் அவுட். பர்கூர்ல ஜெயலலிதாவே தோல்வி அடைஞ்சாங்க. திருப்பி வரலையா? வந்தாங்கல்ல திருப்பி. அதனால வந்து அந்த ரீவேம்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. யங் பிளட், யங் டர்க்ஸ் டிஎம்கேக்குள்ள நிறைய பேர்த்த கொண்டு வந்து கம்ப்ளீட் எல்லா விங்ஸையும் வந்து ஒரு ரீஷபிள் பண்ணிடணும். எல்லா விங்ஸும் ரீஷபிள் பண்ணணும். பண்ணி ஒரு நியூ பிளட், புது பிளட் கொண்டு வந்து யாருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். இது டிஎம்கே கவர்மெண்ட்ல மெயின் ப்ராப்ளம் என்னன்னாங்க, இந்த நான் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஹிச் வந்து இந்த கவுன்சிலர்ஸ்னாலதான் ஸ்டேட் பூரா
24/7 கனெக்ட் இல்ல பீப்புள் கிட்ட, இவங்க கனெக்டே வைக்கிறது இல்ல பீப்புள் கிட்ட. கவுன்சிலர்ஸ் தானுங்க மெயின், அவங்க தான் அம்பாசிடர்ஸ் ஒரு பார்ட்டிக்கு. அவங்களுக்கு என்னங்க ஒரு 10,000 15,000, சென்னையில ஒரு 20,000, மற்ற நகரங்கள்ல ஒரு 10,000 12,000 பேர். வாரத்துல 3 தடவை போனாங்கன்னா 10,000 பேர் பார்த்துடலாம். மாசத்துக்கு 2 தடவை மக்களை பார்க்கலாம். என்ன பிரச்சனை? யாருமே கனெக்ட் ஆகல கவுன்சிலர்ஸ். இது ஒரு மெயின் டிராபேக். இதெல்லாம் வந்து டிஎம்கே வந்து ஒரு வார் ஃபுட்டிங்ல பண்ண. மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் கண்டிப்பா இந்த தடவை வந்து யார் தப்பு செஞ்சிருந்தாலும் முதல் மாதிரி மெக்னானிமஸா விட மாட்டார். அவர் எக்ஸ்பெல் பண்ணுவார் பார்ட்டி விட்டு. நிறைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ எடுத்துருவாங்க, புது யங் பிளட் போடுவாங்க. மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஹேஸ் a பிக் ரோல். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் தான் ஒரு ஃபேஸ் இப்போ டிஎம்கேக்கு. அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் இன்னும் வந்து பார்ட்டியை வந்து கொண்டு போனாதான் இந்த ஜென் செட் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். இல்லைன்னா டிஎம்கே வந்து ஒரு ஹாட் பொசிஷன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த கார்பரேஷன், நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சி எலெக்ஷன் வருது. இது ஒரு பெரிய ஆசிட் டெஸ்ட் டிஎம்கேக்கு இப்பவே ஆரம்பிக்கணும். பட் இந்த ரிப்போர்ட் வந்து முக்காவாசி வந்து குரூப்பிசம்னாலதான் இந்த தோல்வி. நிறைய இடத்துல 45ல இருந்து 50 தொகுதியில டிஎம்கே அவங்க போட்டியிட்ட தொகுதியில தோத்ததே இதனாலதான். சார், இப்ப எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. அதாவது தொகுதிகள் வழங்கப்படுது, பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுறாங்க, பல மாவட்டங்கள் வழங்குறீங்க, அவங்களால எப்படி அது வந்து சமாளிக்க முடியாது? அதனால அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னீங்க. கொடுக்கறதா இருந்தா 3 தொகுதி கொடுங்க, 4 தொகுதி கொடுங்க, அதுக்கு மேல வேண்டாம், நீங்க பொறுப்பாளர்களை விரிவுபடுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இப்போ நம்ம கடந்த தேர்தலில் பாக்குறோம், கிட்டத்தட்ட என்னுடைய ஞாபகம் சரியா, என்னுடைய கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், 11 மாவட்டங்கள்ல 0 திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அளவுக்கு ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எந்தெந்த மாவட்டங்கள்லாம் நம்ம எதிர்பார்ப்போமா, கேடிசிசி எல்லாம் வாஷ் அவுட் ஆகும்னு யாரு கண்டா? அந்த அளவுக்கு வந்து ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ் டிஎம்கே வந்து இந்த தேர்தலில் வந்திருக்கு. இதுல எப்படி அப்போ மாற்றங்களை இப்ப கொண்டு வர முடியும்? இப்ப ஏவாவேலு போன்றவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. திருவண்ணாமலையிலிருந்து அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், வட தமிழகத்துல எல்லாம் அவர் தான் வந்து நிச்சயமா கேப்சர் பண்ணி கொண்டு வந்துருவாரு, விசிகா நம்ம கூட இருக்காங்க, கொண்டு வந்துருவாங்கலாம் நம்ம பெருசா எதிர்பார்த்தோம். ஆனா அங்க பெரிய ஒரு செட்பேக் வந்து ஏற்பட்டிருக்கு. இது எப்படி ஈடு செய்ய போகிறது திமுக? அதாங்க, ஒவ்வொரு 234 கான்ஸ்டிட்யூன்சி எடுத்துக்கோங்க. இப்போ டிஎம்கேல வைங்க ஒரு எனிதிங் பிட்வீன் 98 to 102 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இன்க்ரீஸ் வந்து 100+ தான் இருக்கும். இப்போ எடுத்துக்கோங்க, 100 இருக்காங்க, 100 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ். 100 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இருக்காங்கன்னா அதுல வந்து மெயினா வந்து யார் நல்ல வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யார் வந்து எலெக்ஷன் ஒர்க்கு, கேம்பெயின் ஒர்க்கு, எலெக்ஷனை வந்து எப்படி கையாளுறது, எப்படி பப்ளிக் மீட்டிங்ஸு, அதெல்லாம் வந்து ஒரு கலை தான். அது உங்களுக்கு தெரியும் யார் யார் வந்து கனெக்டில் இருக்காங்கன்னு. ஒரு 4 தொகுதி, 4 கான்ஸ்டிட்யூன்சி ஒருத்தருக்கு இன்சார்ஜ் கொடுக்கணும். போதும், ஒருத்தருக்கு 4 கான்ஸ்டிட்யூன்சி தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. 4 கான்ஸ்டிட்யூன்சி கொடுத்தா அந்த 4 வந்து நீங்க கரெக்டா பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்றேன், அந்த 4 கான்ஸ்டிட்யூன்சில ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சிலும் ஒரு 5ல 10 பேரையே போடுங்க கீழே. ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி, அந்த கமிட்டியில வந்து எல்லாருமே இருக்கணும். இளைஞர் அணி இருக்கணும், விமென்ஸ் விங் இருக்கணும், ஐடி விங் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் விங் இருக்கணும், எல்லா விங்ஸ்லயும் லீகல் விங் மெயினா இருக்கணும். அதுல எல்லா விங்ஸ்லயும் ஒவ்வொருத்தரை போடுங்க, அதை கோஆர்டினேட் பண்ணுங்க. அந்த அவங்க வந்து எல்லாத்தையும் பார்ட்டி கேடர்ஸ், பப்ளிக் எல்லாத்தையும் மீட் பண்ணட்டும். அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அந்த யார் இன்சார்ஜோ அவர்கிட்ட கொடுங்க. அப்புறம் அட்லீஸ்ட் 1 வீக் இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் மீட்டிங் வைங்க வித் ஆல் ஆஃபீஸ் பேரர்ஸ். இப்போ புது ஆஃபீஸ் பேரர்ஸ் போட்டீங்கன்னா அவங்க கூட எல்லாம் மீட்டிங் வைங்க. அவங்க கிட்ட கருத்து கேளுங்க, என்ன பிரச்சனை அவங்களுக்கு, என்னென்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அப்பதான் சால்வ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒண்ணுமே வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த இன்சார்ஜஸ் வந்து டைரக்டா உண்மையா இது வந்து மேலிடத்துக்கு சொல்லணும்.
அது ஏதாச்சும் மறைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஆகும். நீங்க என்ன சொல்றாங்களோ அந்த பார்ட்டி கேடர்ஸ் அவங்க தான் மெயின், அவங்க தான் ஒர்க் பண்றாங்க. அவங்களோட வந்து என்ன குறை சொல்றாங்களோ அது வந்து டைரக்டா வந்து போகணும், தலைமைக்கு போகணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. பல திங்ஸ் வந்து நடந்திருக்குங்க. பல இது வந்து மறைச்சிட்டாங்க. டிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ்க்கே தெரியாத நிறைய திங்ஸ் இருக்கு. நிறைய கான்ஸ்டிட்யூன்சில ஒர்க்கே பண்ணலீங்க. நிறைய பேர் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் வீக்னு. யாரும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இது வந்து கம்ப்ளீட் வந்து ஒரு மேசிவ் ஒரு இது டிசிஷன் எடுத்து மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் இது எடுத்துட்டு வந்து மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரோல் வந்து இன்னும் பெருசா பண்ணி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் மாத்தி அட்லீஸ்ட் 50, இப்போ 102 போடுறாங்க, நீங்க ஒரு 50 நியூ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் நாமினேட் பண்ணணும். அதுல விமன் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சிட்டிலயாச்சும் போடணும். சிட்டில யங் விமன் போடுங்க, பிலோ 40 போடுங்க. அவங்க ஜென்செட் கூட இது கோஆர்டினேட் ஆவாங்க, ஜெல் ஆயிருவாங்க. இதெல்லாம் பண்ணணும். உன்னமேல் அரசியல் பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு 10 years அரசியல்ல வந்து நீங்க வந்து பப்ளிக் மீட்டிங்ஸ், மெகா பப்ளிக் மீட்டிங்ஸ் 50,000, 2 லட்சம், 1 லட்சம் கேதர் பண்ணி மீட்டிங், இதெல்லாம் வந்து ஆகாது. சிம்பிளா உங்க ஐடியாலஜி என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் என்ன மிஸ் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி தான் வாக்களிப்பாங்க. நீங்க பப்ளிக் மீட்டிங்ஸ், பெரிய பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து டைம் இல்ல, மக்களுக்கு வந்து டைம் இல்ல பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் போய் அட்டென்ட் பண்றதுக்கு. அவங்களுக்கு டெய்லி வந்து அவங்க லைஃப் பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த மேசிவ் கேதரிங் எல்லாம் வந்து நம்ம போயிடும். இந்த திமுகவினுடைய அந்த மறுசீரமைப்பு சம்பந்தமான விவகாரத்துல பல விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப தலைமை கழக நிர்வாகிகள், இப்ப பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், இது மாதிரியான பெரும் பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் அரௌண்ட் 75 to 80 above வந்து அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரிவோல்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, அல்லது இவர்களே தொடர்வார்களா? அப்படி அவர்களை பகைத்து விட்டு, அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு திமுக அடுத்த கட்டத்திற்கு நகர்வது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயமா பார்க்கப்படுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்து. இல்லைங்க, இந்த தோல்விக்கு அப்புறம் எனக்கு என்னமோ நிறைய சீனியர்ஸ் அவங்களே ஒதுங்கிடுவாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலீங்க. புக்ஸ்ல காமிக்குங்க. இது வந்து ரெக்கார்ட். யார் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு ரெக்கார்டு. இட் இஸ் பெட்டருங்க. என்னோட ஹம்பிள் அட்வைஸ் டு மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின், give a gap for the seniors. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாம் give a gap கொடுங்க. அவங்களுக்கு ஒரு கேப் கொடுங்க. ஒரு 1 year 2 years ஆர்கனைசேஷனுக்குள்ள விடுங்க, போய் பார்க்கட்டும். இந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி எல்லாம் போட வேண்டாம். டோன்ட் நாமினேட்டே பண்ணாதீங்க. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்காங்களே பாருங்க, அவங்களெல்லாம் வந்து இருக்கணும். அவங்கெல்லாம் சீனியர் மோஸ்ட். இப்போ எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த சைட்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா மிஸ்டர் துரைமுருகன், வெரி சீனியர் பர்சன். பட் அவர் வந்து அவரே வில்லிங்கா அவர் வந்து விளைக்கிறாரான்னு தெரியல. அங்க பாருங்க, இந்த டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி இதெல்லாம் இருக்காங்க. மிஸ்டர் ராஜா, கனிமொழி எல்லாம் இருக்காங்க. டி.கே. செல்வமோகன் இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் அப்படியே இருக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு they know about the complete state. இவங்கெல்லாம் இருக்கலாம், இவங்கெல்லாம். பட் இந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்துங்க 60+, 65+, மெயினா 60 கூட விட்டுருங்க, அதுவும் ஹனிமூன் பீரியட் மாதிரி வச்சுப்போம். 65+, அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். 65+ ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒர்க் அதான் பாருங்க. இந்த ஒரு 3 கான்ஸ்டிட்யூன்சிக்கு இன்சார்ஜ் போடலாம் அவங்களுக்கு. பிகாஸ் மேசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அவங்கள போடலாம். பட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவங்கள போடக்கூடாது. ஓகே, ஒரு 3 கான்ஸ்டிட்யூன்சிக்கு இன்சார்ஜ் போடுங்க. நிச்சயமா சார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியில்
ஒரு மறுசீரமைப்பு ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அதனை கருதி 36 பேர் கொண்ட குழுவை வந்து அமைத்திருந்தது. அந்த 36 பேர் கொண்ட அந்த குழு முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலினிடம் அது சமர்ப்பித்திருப்பதாகவும் அதை பற்றிய பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் செய்திகளை சொன்னீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி அதிகம்.